ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பர்முடா ட்ரையாங்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த பர்முடா ட்ரையாங்கிள்லாம் என்னென்னா, அதாவது ஃப்ளோரிடா, போர்ட்டோரிக்கா, பர்முடா இந்த 3 பிளேசஸையும் இணைக்கும் போது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் கிரியேட் ஆகும். அதுதான் பர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. இந்த பர்முடா ட்ரையாங்கிளை எதுக்கு ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பர்முடா ட்ரையாங்கிள் பக்கத்தில் போகிற ஃப்ளைட், ஷிப் இதெல்லாம் மர்மமான முறையில் காணாமல் போயிடும். அதனால தான் இந்த பர்முடா ட்ரையாங்கிள் ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணமான நிறைய தியரிஸ் இருக்குது. அதுலேருந்து நான் ஒரு 6 தியரிஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் 1, ஏலியன்ஸ். கொலம்பஸ் மிஸ்ட்ரியில், அதாவது ஒரு நெருப்பு பந்து தண்ணியில் விழுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நெருப்பு பந்து ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு மிஸ்ட்ரி என்ன நடந்திருக்குன்னா, ஃப்ளைட் 19 டிசப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் டவருக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்குது. இங்கே முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்துக்கிட்டு இருக்குது, அட்டாக் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்குது. ஸோ இதை வச்சு ஏலியன்ஸ் கூட இந்த பர்முடா ட்ரையாங்கிளில் டிசப்பியர் ஃப்ளைட் ஷிப்ஸும் காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, அட்லாண்டிஸ் ஃபயர் கிறிஸ்டல். சாஞ்சு போன நகரமாக சொல்லக்கூடிய இந்த நகரம் பர்முடா ட்ரையாங்கிள் கீழே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதுலேருந்து ஒரு எனர்ஜெட்டிக் கிறிஸ்டல்ஸ் உருவாகிறதுனால ஃப்ளைட், ஷிப்ஸ் அதெல்லாம் விபத்துக்குள்ளாகி காணாமல் போயிருதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, அனதர் டைமென்ஷன். அதாவது இந்த பர்முடா ட்ரையாங்கிள் அனதர் டைமென்ஷனுக்கு போகிறதுக்கான ஒரு பாத்வேன்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த ஏரியாக்குள்ளே போகிற ஃப்ளைட், ஷிப்பெல்லாம் இன்னொரு டைமென்ஷனுக்குள்ளே போயிடுதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 4, மீத்தேன் கேஸ். இந்த பர்முடா ட்ரையாங்கிளில் நிறைய மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆகி கடலோட மேல் பரப்பில் போய் ஒரு பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி வெடிக்குதான். அப்படி வெடிக்கும் போது பக்கத்தில் போகிற ஷிப்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சிங்க் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே பறக்கக்கூடிய ஃப்ளைட்ஸுக்கும் டேமேஜ் ஏற்படுத்தி டிசப்பியர் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 5, ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மேக்னடைட். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹை மேக்னடைட் காரணமாக நிறைய டிசாஸ்டர்ஸும் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேக்னெட் சார்ந்த பொருட்கள், அந்த கிளாக்ஸ், அதுக்கப்புறம் காம்பஸ், அதெல்லாம் இந்த பர்முடா ட்ரையாங்கிள் மேலே பறக்கிற ஃப்ளைட்ஸ் எல்லாம் வேலை செய்யாது, ஷிப்ஸ்லேயும் வேலை செய்யாது. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்பர் 6, டொர்னாடோ. அதாவது இந்த இடத்துல வரக்கூடிய சூறாவளி டொர்னாடோனால தான் இந்த ஃப்ளைட், ஷிப் அதெல்லாம் காணாமல் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த பர்முடா ட்ரையாங்கிள் இந்த ஃப்ளைட், ஷிப்லாம் டிசப்பியர் ஆகிறதுக்கான காரணம் தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.